உண்மையிலேயே இன்னைக்கு வீட்ல இருக்கவங்களும் சிரமத்துல தாங்க இருக்காங்க. வேலைக்கு போறவங்களும் சிரமத்துல தான் இருக்காங்க. அது நம்ம எல்லாருமே உணரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது, ஆனா நமக்கு இந்த ஆக்ஸஸ் பிசினஸ் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. 2 இன் 1 கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம். ஆனா நம்ம வொர்க்கிங் விமனாவும் இருக்கலாம். வாரம் வாரம் நமக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. நமக்கு இங்க மரியாதையும் கிடைக்குது. அங்கீகாரம் கிடைக்குது. அதே மாரி நம்ம வாரத்துல 1 நாள் மட்டும் மேபி உங்க சர்க்கிள்ல, ஏரியால நம்ம ஆக்ஸஸ் ஆஃபீஸ் இருக்கு. அ இல்ல சென்னையில பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஜம்முன்னு நீட்டா டிரெஸ் பண்ணிட்டு, என் ஆஃபீஸ்க்கு நான் போறேன்ப்பா. அப்படின்னு வீக்லி 1 நாள் நம்ம போலாமா? போக்கூடாதா? யாராச்சும் நீங்க ஐடி குடுத்தா தான் நீங்க கம்பெனிக்கு வரணும். இந்த வாரம் நீங்க வந்து 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணா தான் ஏதாவது சொல்லப் போறாங்களா? கிடையாது. நம்ம நம்மள வந்து நெறைய முன்னேத்திக்கிறதுக்காகவும், நம்மள வந்து மேம்படுத்திட்டு, இந்த பிசினஸ்ல நம்மள முதல்ல நாமளே தக்க வச்சுக்கிறதுக்கு. 100% எதுக்காக நம்ம அந்த ஆக்ஸஸ் ஆஃபீஸ்க்கோ, ஆக்ஸஸ் ஷோரூம்க்கோ நம்ம போறோம் தெரியுங்களா? நம்மள நாம நான் இந்த ஆஃபீஸ்ல இன்னும் வொர்க் பண்றேன்ப்பா. ஏன்னா இங்க கேள்வி கேட்க யாருமே இல்ல உங்கள. நீ வந்தா வா, வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி இல்லாம கேள்வி கேட்கிற உன்னோட வாழ்க்கை. நீ நல்லா படிச்சீன்னா, நீ ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்டா நல்லா வரப்போற, இந்த உலகத்துல ஜெயிக்க போறேன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ற மாரி, நம்ம அப்ளையன்ஸ் என்ன சொல்றாங்க? நமக்கு நெறைய Zoom செஷன்ஸ் எல்லாம் குடுக்குறது என்ன? இங்க பல பேருக்கு என்ன தெரியுமா? Zoom மீட்டிங் வரதே பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நம்ம கிரவுண்ட் ஈகிள்ஸ்ல மட்டும் எவ்வளோ பேர் இருக்கோம்? கரெக்ட்டுங்களா? எவ்வளோ பேர் இங்க அட்டெண்ட் பண்றோம்? 38 பேர். சோ அதனால அதுக்கு ஏதாவது கவலைப்படணுமா? கவலைப்பட தேவையில்ல. யாருக்கு பசிக்குதோ, யாருக்கு வாழ்க்கையில சாதிக்கணுமோ, ஒருத்தர் அப்ளைங்கிறவங்க கூப்பிடாமயே வந்து அட்டெண்ட் பண்ணணும். தினம் நமக்கு வந்து ரெகுலரா காலையில 6:30 டூ 8:30 மத்தியானம் 2:30 சாயங்காலம் 7 மணி ராத்திரி 9 மணி. இத நாங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து மேடம் பாத்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் ஹோஸ்ட் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி, அப்படி ஒரு மனுஷங்க வந்து வரணும் அப்படின்னா, காலம்பூரா எப்படி புஷ் பண்ணிட்டு இருக்க முடியும்? சோ அவங்களா எந்திரிச்சு யாரெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்களோ, இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு உண்டான அவசியம். சோ இங்க நெறைய பேர் இப்ப ஈவன் என்னோட அப்ளைன் மங்கள்ரோஸ் மேம் ஐடி ஃபீல்ட்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப் இங்க நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன நெனச்சேன்னா, இனிஷியலி எல்லாருக்கும் சொல்லிட்டு, இன்னைக்கு வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகாதவங்களையே பேச வைக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் 9:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் நானு. சாரி லீடர்ஸ். சோ அப்ப பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகணுமா வேணாமா? முதல்ல இந்த கொஸ்டினே தப்பு மேடம். எதுக்கு நீங்க வந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கிறீங்க? இதுக்கு உங்கள போய் ஜீனியஸ் நெனச்சு இப்படி ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ் புரியுது. நமக்கு காசு பத்தல. கரெக்ட்டுங்களா? ஆனா வேலைக்கு போறனால என்ன ஆயிடுதுங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குது. சோ நம்ம சம்பாரிச்சா கிடைக்க போறது என்னென்ன? அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். நமக்கு வந்து மெயினா செல்ஃப் டிசிப்ளின். சோ அப்ப டிசிப்ளின் அப்படின்னா, அப்ப நான் என்ன டிசிப்ளின் இல்லாமயா இருக்கேன்? வேலைக்கு போனா தான் டிசிப்ளின் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. டிசிப்ளின்ங்கிறதுக்கு ஒரு டிஃபரண்டான வார்த்தைகளே இருக்கு. டெடிகேஷன், இன்டெகிரிட்டி, ஸ்ட்ரெங்த், கன்சிஸ்டன்சி, இம்ப்ரூவ்மென்ட், பெர்சிஸ்டென்ட், லீடர்ஷிப், இன்ஸ்பிரேஷன், நோட்வொர்த்தினஸ், எக்ஸலன்ஸ். சோ நீங்க வந்து ஒரு சம்பாரிக்கிறீங்க, குடும்பத்துக்காக சம்பாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, டெடிகேஷன் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம சம்பாரிக்கிறோம். ஆனா நீங்க செய்யற வேலையில ஒரு டெடிகேஷன் இருக்கணுமா? வேண்டாமா? அந்த அந்த வேலையில வந்து இப்ப நமக்கு புடிக்காத ஜாப். காசுக்காக ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், உங்களால டெடிகேஷனா இருக்க முடியாதுங்க. 100% இருக்க முடியாது. சோ அப்ப அந்த மாரி இருக்கும்போது, நம்ம எப்படி நல்லா சம்பாரிப்போம்? இல்ல அந்த வேலைய வந்து எப்படி இன்னைக்கு வியாதிகளே வர்றது என்ன ஆயிடுச்சுங்க? டெடிகேஷனா இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு ஜாப்க்கு போறோம்னா, நமக்கு டெடிகேஷன் இல்ல. நம்ம ஏதோ பணத்துக்காக, சரி அவன் சொல்றான், செய்றோம் அப்படிதான். சோ இந்த மாதிரி இந்த டிசிப்ளின் ஏன்னா இந்த அத்தனைக்கும் நான் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இதுக்கே 2 மணி நேரம் ஆயிடும். சோ இத வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே குரூப்ல ஷேர் பண்றேன். ஒண்ணொண்ணுக்கும் நீங்க போயி இதுக்குண்டான அர்த்தத்த தேடுங்க. உங்கள நீங்களே பெருமையா நினைக்க ஆரம்பிப்பீங்க. சோ அப்ப இத்தன விஷயங்கள் வந்துட்டு ஒருத்தர் வேலைக்கு போறனாலயும், சம்பாதிக்கிறனாலயும் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். அதாவது நம்மளோட எமோஷன்ஸ வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு வேலைக்கு போகாத பெண்கள் அப்படின்னு சொல்றவங்க வீட்ல நீங்க இருந்து பாருங்களேன். டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு வேற மாதிரியான இதுல தான் இருப்பாங்க. ஹவுஸ் வைஃப் அப்டின்னா, பயங்கரமா சண்டை போடுவாங்க, பயங்கரமா அழுவாங்க, தானா குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. நான் இது வந்து உங்க யாரையுமே புண்படுத்துவதற்காக ஏதாவது இந்த டிஸ்க்ளைமர்ல போடுவாங்கல்ல, யாருடைய மனதை புண்படுத்துவதற்காகவோ, குத்தி காட்டுவதற்காகவோ அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஆக்சிஸ் பிசினஸ்ல நெறைய நம்மளையே நாம மாத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைச்சனால, இன்னைக்கு இப்படித்தான் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா, இன்னைக்கு நம்ம முதுகுல இருக்க அழுக்கு நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. கரெக்ட்டுங்களா?
அப்போ நம்ம இதெல்லாம் நான் சொல்லும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஆமால்ல, இப்படிதான் நம்ம இருந்திருக்கோம். ஓ! அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம்? அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த நம்ம கிட்ட இருக்க தப்புகளையும், அழுக்குகளையும் நான் இங்க எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இன்னைக்கு நீங்க நெனச்சு பாருங்களேன். ஆ இந்த அக்சஸ் செய்யாதவங்களும் சரி, வேலைக்கும் போகாத ஒரு லேடீஸும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில இருந்து அவங்கள ரீகால் பண்ணி பாருங்களேன். டைம் பாஸ்க்காக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. சில லேடீஸ் வந்து சுத்தம் பண்ணத திரும்ப, திரும்ப, திரும்ப சுத்தம் பண்ணி அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மனோவியாதியில போயிர்றாங்களாம். இது சரியா கிளீன் ஆகல, அது கிளீன் ஆகல சொல்லி மனோவியாதிக்கு போயிர்றாங்களாம். அட்லீஸ்ட் அக்கம் பக்கம் பேச முடியல, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க பேச முடியல அப்டின்னா, இந்த வியாதிக்கு போயிர்றாங்களாம். ஒருவேளை நம்மளால எல்லா பக்கமும் பேச முடியுது. அப்ப என்ன பண்றோம்? உட்கார்ந்து அந்த வீதியில போற வரவங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே இருக்கு. 4 பேரு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். சரிங்களா? 4 பேருமே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நகரவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த வீதியில இருக்கவங்களும் சொல்றாங்க, "இது என்ன இவங்க போவே மாட்டேங்கிறாங்க. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு." அதுல வந்து கொஞ்சம் டாமினேட் லேடீஸ் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஜென்ட்ஸ், டாமினேட் லேடீஸ் எப்படியோ வச்சுக்கோங்க. நகர மாட்டேங்கிறாங்க. என்னடா நகர மாட்டேங்கிறான்னு பார்த்தா, மேட்டர் என்ன தெரியுமா? இப்ப 4 பேர் இருக்காங்களா? 4 பேரும் அந்த வீதியில இருக்கவங்க எல்லாரையும் கொஞ்சம் சுத்தி சுத்தி பேசி முடிச்சிருப்பாங்க. இப்போ 4 பேர்ல ஒருத்தர் கழண்டுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஒருத்தர பத்தி அந்த 3 பேர் பேசுவாங்க. அடுத்தது அந்த 3ல 1 கழண்டுட்டு போச்சுன்னா, அந்த 2 பேரும் அவங்கள ஆக்சுவலி இது வந்து டைம் பாஸ். வீண் பேச்சு, திண்ணையடி பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுங்க? ஒண்ணும் யூஸ் ஆகாது. அதனால தான் ஜென்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, போதும் நீ அங்க பேசாத, இங்க பேசாதன்னு சொல்லி நம்மள கண்ட்ரோல் பண்ணி புடிச்சு வைக்கிறாங்க. அடுத்தது தூங்குவாங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெறைய விஷயங்கள் வந்துருச்சு. தூங்கிட்டு என்ன ஆயிடுது? உடம்பு தான் பெருசாயிடுது. நானே சில டைம் என்ன வச்சே நான் பேசுறேன். சில டைம் எனக்கே ஒரு மாரி டயர்டா இருக்கும். "ஓ! இன்னைக்கு படுத்து தூங்கிர்லாமா?" நான் ஏன் என் வீட்டுக்கார்ட்டயும் கேட்பேன். "ஏங்க என்ன முதல்ல நீங்க இந்த மாரி வேலைக்கெல்லாம் அனுப்புனீங்க? நான் ஏன் இப்ப ஆக்சஸ் பண்ணணும்? எனக்கும் ஆசையா இருக்கே." பக்கத்து வீட்ல வந்து 2, 3 பேருங்க ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. ஜாலியா எப்ப பார்த்தாலும் கதை பேசிட்டு, சாயங்காலம் ஆச்சுன்னா கோயிலுக்கு போறேன். நேத்தெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு இப்படி அத பார்க்கும்போது எனக்கு சின்ன பொறாம வரும். இந்த நீயா நானால சொன்ன மாதிரி. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாம வருமா? அப்ப நான் யோசிப்பேன். நானும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல? அப்படின்னு யோசிக்கும்போது, அப்ப நானே என்ன தெரிஞ்சுக்க ஐயய்யோ! அப்படி மட்டும் இதெல்லாம் ஆக்சஸ் என்னால முடியலப்பா. இன்னைக்கு கூட்டிட்டு வந்தவலாம் உண்மையிலேயே டைமண்ட் முடிக்கும்போது என்னோட ஓன் ரெஃபரல் கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேலங்க. 7 ஐடி, 5 ஐடி அப்படியெல்லாம் நான் ஓன் ரெஃபரல் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ்ன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான். மிச்சவங்கலாம் காணாம போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றது? அடடா! மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து. பாலா சார் எப்பவுமே சொல்லுவாரு. ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக். பேசிக்க மட்டும் மறந்துறாதீங்க. இன்னைக்கும் நீங்க நியூவா ஜாயின் பண்ணவங்கன்னு நெனைங்க. கூட்டிட்டு வந்தவங்க காணாம போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. சொன்ன மாரி வாஸ்தவம் தான். இன்னைக்கு என் கடையில தினம் ஒரே கஸ்டமரா வராங்க. கிடையாது இல்லையா? ரெகுலர் கஸ்டமர்ங்கிறது ஒரு 10% தான். மத்தபடிக்கு நியூ பெர்சன். நியூ பெர்சனுக்கு ஏத்த மாரி நான் புதுசு புதுசா வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஏன் பழைய ஆளு வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா, நான் கடைய மூடிட்டு வேண்டியது தான். ஆக்ஸஸ் பிசினஸும் அதேதான். நம்ம கூட்டிட்டு வந்தவங்க இருக்காங்க, இல்ல. அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. நாம இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்டின்னா, நமக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்சன்ஸ் நம்ம கூட வந்துட்டே இருப்பாங்க. சோ, அப்ப அந்த பெஸ்ட்டான பெர்சன்ஸ் வரதுக்கு தான் இங்க நெறைய ஜூம் செஷன்ஸ். சோ, எமோஷன் விட்டு நான் அடுத்த எமோஷன் போயிட்டேன். சாரி ஜஸ்ட் எனிவே நான் கம் பேக் பண்ணிக்கிறேன். சோ, அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்டின்னா, இன்னைக்கு அப்படி வெட்டி கதை, ஊர் கதை பேசிட்டு இருக்கவங்க, ஒருவேளை இன்னைக்கு ஃப்ரெண்டா இருக்கவங்க திடீர்னு அவங்கள சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்ளோ ஃபெட் அப் ஆயிருப்போம். ஏன் நம்மள இப்படி கேவலப்படுத்திட்டாங்க? நம்மள ஏன் இன்னைக்கு நெறைய பேர் ஆக்சஸ்குள்ள சொல்ற வார்த்தையே என்ன தெரியுமா? நான் போய் சொல்லி ஐடி வரலன்னா என்ன வந்து மட்டம் தட்டிட்டாங்க. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு இது வந்து நெகட்டிவ். முதல்ல எனக்கு அது புரியவே இல்லைங்க. எதுக்குங்க நெகட்டிவ்ங்கிற வார்த்தை? எதுக்குங்க அவமானம்ங்கிற வார்த்தை? அவங்களுக்கு அது புடிக்கல. சோ அப்ப நம்ம வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வராதனால தான், நமக்கு அதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. அவங்க வரல, அத பண்ணல, இத பண்ணல. இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அந்த கொஞ்சம் நம்மள முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிற மனநிலை. ஆனா ஆக்சஸ்குள்ள வந்து உங்கள எப்படி ஸ்ட்ராங் பீப்பிளா மாத்துறாங்க. அயர்ன் லேடீஸா, அயர்ன் ஜென்ஸா அப்ப நம்மளோட எமோஷன்ஸ வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது. இங்க எல்லார் கூடயும் நம்ம பேசும்போது என்ன ஆயிடுது, நானும் இப்படிதான். ஆ மேடம் எவ்வளோ தடவ சொல்லியிருக்காங்க. அவங்க 3 இயர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கீழ நான் வரதுக்கு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா என்னைக்காவது சரிப்பா எனக்கு ஒரு லீடு வரல. தூக்கி போட்டு போயிருந்தா இந்நேரம் அன்னபூர்ணின்னு ஒரு ஆள் கிடைச்சிருப்பாங்களா? அகெயின் ஆக்சிஸ்குள்ள அன்னபூர்ணி முதல்ல வந்திருக்க மாட்டா. ஏன்னா, எனக்கு புடிச்சவங்க சொன்னனால மட்டும் தான் ஆக்சஸ்குள்ள வந்திருக்கேன். அப்ப எனக்கு புடிச்சவங்க இதுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் மங்கள் ரோஸ் மேம். சோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன்.
இந்த மாரி நம்ம கூட இந்த உலகத்துல, பிரபஞ்சத்துல நம்ம கூட யார் கனெக்டிவிட்டி ஆயி வரணுமோ, அவங்க தான் வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நெக்ஸ்ட் வேலைக்கு போறனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். சாரி அதாவது வேலைக்கு போறது இல்லைங்க. இன்கம் ஏர்ன் பண்றனால, சம்பாரிக்கிறனால ஒரு பெண்களுக்கு அடுத்த ஒரு இது என்ன கிடைக்குதுன்னா, லேர்ன் டூ ஃபைட். எந்த விஷயத்தையும் நம்மளால போராடி ஜெயிக்கிற கூட அதாவது வீட்டுக்காரர் கூட போராடுறதோ, ஃபைட் பண்றத பத்தி பேசலைங்க. பசங்க கூட குடும்பத்தோட சண்டை போடுறத பத்தி பேசல. ஃபைட் அப்டின்னோனே வீட்டுக்குள்ள சண்டைன்னு யோசிச்சிராதீங்க. பிரச்சனைகளை இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனைகள வந்து நம்மளால எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? எங்க திருப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கம்பெனில இருக்கவங்க, ஆ நெறையா பேரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு காலங்காத்தால ஹார்ட் அட்டாக். அப்புறம் இன்னொன்னு, அ அவங்க கம்பெனில வந்து நெறைய மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஒரு வேலையெல்லாம் இருக்கும். அதிலயே லேடீஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொ ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்குங்க. திடீர்னு ஷிப்மெண்ட் ஏறணும். உடனே வந்து அந்த பெட்டி போடணும்னு சொல்லுவாங்க. விடி நைட் வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது டே நைட் வேலை செய்வாங்க. அப்ப அந்த பேலன்சிங் பவர் அப்படியெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கே நீங்க சம்பாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த பணம் உங்கள வந்து தெம்பாக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த வாரம் 10,000 வந்துருச்சுப்பா. எனக்கு இந்த மாசம் ஒரு 30,000 வந்துருச்சு. அந்த பணம் உங்கள வந்து ஒரு பிரச்சனையிலருந்து ஃபைட் பண்ண உதவுங்க. சோ, அப்ப இன்னைக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வேலைக்கே முடியல சொல்றவங்களுக்கு ஆக்ஸஸ்ல என்ன கிடைக்குது? நிறுத்தி நிதானமா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அதுக்கு உண்டான ப்ரூஃப் ஏகப்பட்டது பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ். அதாவது இன்னைக்கு நெறைய பெண்களுக்கு வந்து கோல்ஸ் நானு வந்து இத சாதிக்கணும், அத சாதிக்கணும். வெறும் வாயில வந்துட்டு நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். கானல் நீர் தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்கள கேட்டு பாருங்களேன். இந்த வருஷம் நான் இத பண்ணி முடிச்சிடணும்ப்பா. இத பண்ணிரணும். எனக்கு இத்தன மரியாதை கிடைக்கணும். அங்க வெளிய ஒரு கல்யாணத்துக்கு போனாலோ, இல்ல கோயில் அந்த மாரி இடத்துக்கெல்லாம் போனாலோ, முதல்ல இவங்களே நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா, ஒரு இடத்துல வேலைக்கு போற சம்பாரிக்கிற பெண்களுக்கு கிடைக்கிற மரியாதைக்கும், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்க மரியாதைக்கும் நீங்க நெறைய வித்தியாசங்கள நீங்க பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க தன்னம்பிக்கையோட நடப்பாங்க. அந்த நடை, உடை, பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கையில பணத்தோட இருக்கிற பெண்களோட பாடி லாங்குவேஜே டிஃபரெண்ட்டா இருக்கும். அதே கையில காசு இல்லாத ஒரு பெண்களோட நடை, உடை, பாவனை நெனச்சு பாருங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க. சூப்பரா இருப்பாங்க. ஹைட் அண்ட் வெயிட், கலர் எல்லாமே இருப்பாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேனே! ஆனா அவங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அவ்ளோ இருக்கும். ஒரு 4 பேத்துக்கு இடையில வந்துட்டு அவங்கள நீங்க பேச சொன்னீங்கன்னா, டெஃபினட்டா அவங்களால முடியாது. என்னால முடியாது, என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருப்பாங்க. அது அது எல்லாமே இங்க ஆக்சிஸ் உடைச்சு குடுக்குது. சோ உங்க குடும்பத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. உங்க சம்பாரிக்கவும் வச்சுட்டு இருக்குது. உங்களோட கோல்ஸ் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்? அட்லீஸ்ட் நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல ஒரு ரூ. 5,000க்கு ஒரு புடவ பார்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புடவைக்காக இன்னைக்கு எவ்வளோ பேரு ஹஸ்பண்ட் கிட்டயோ, அப்பா கிட்டயோ, அண்ணன் கிட்டயோ கெஞ்சிட்டு நிக்க வேண்டிய காலம் இருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடையறதுக்கு இன்னைக்கு கெஞ்ச வேண்டியிருக்கு. நேத்திக்கு இன்னைக்கு மார்னிங் என்னோட மீட்டிங்ல இந்த விஷயத்த சொன்னேன். பட் இத ரிப்பீட் பண்றனால தப்பில்லன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா மனசுல பதியணும். நேத்து நான் இங்க எங்க திருப்பூர் மீட்டிங் பாலமுருகன் சாரு வந்து டீம் மீட் வரவங்கள எல்லாம் கெஸ்ட் எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டே இருந்தாரு. அப்போ நம்ம பார்ட்னர்ஸ்ல வந்து ஒரு 2 பேரு. அவங்க லேடீஸ்க்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு டல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடியே ஆணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது, உங்க பிரச்சனையும் சேர்த்தி அவங்களால சால்வ் பண்ணிட்டு, மறுபடியும் குடும்பத்துக்காக அவங்களால ஓட முடியாது. ஏன்னா, அவங்களும் மனுஷங்க தானங்க. நம்ம பொண்ணுகளையாச்சும் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நல்லா படிச்சு சமையல் நம்மளோட ஸ்டேஜ். இப்ப நம்ம கீழ இருக்க ஜெனரேஷன் நான் சொல்ல வரல. நம்மள பத்தி மட்டும் நான் பேசுறேன். நல்லா படிச்சிட்டியா? ஓகே தான். சரி. நல்லா சமைச்சுக்கோ. நல்லா துணி வீட்டுக்காரர நல்லா பார்த்துக்கோ. இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. கரெக்ட்டா? ஆனா அப்போ இருந்தே ஆண்கள வந்து என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க? நீ நல்லா படிச்சா தான் நல்ல பொண்ணு கிடைக்கும். நல்லா படிச்சு ஒரு ரூ. 30,000 வேலைக்கு போணும். ரூ. 50,000 வேலைக்கு எடுக்கணும். நாமளுமே என்னங்க கனவு கண்டோம்? நமக்கு வர மாப்பிள 50,000 இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவோங்கிற மாரியெல்லாம் நாமளும் கண்டிஷன் போட்டோம். கரெக்ட்டா? நம்மளையும் சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் வந்து என்ன சொல்லிர்றோம், நமக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்கிட்ட வீடு இருக்கணும், கார் இருக்கணும், மந்த்லி 50,000 1,00,000 சம்பாரிச்சுட்டு இருக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம்
நம்ம ரேஞ்சிலேயே இருந்தது. இன்னைக்கு இருக்க பெண்கள் அதை விட மோசம், இன்னும் ஜாஸ்தி ஃபாரின்ல மாப்பிள்ளை இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத்தனை விஷயங்கள் நமக்கு ஒரு கற்பனையாவும் கனவுகளாவும் கரைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஆக்சிஸ் பிசினஸ் இன்னைக்கு சூப்பரா நம்ம கோல்ஸ ரெடி பண்றதுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். அத நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கோவிலோ நீங்க வெளிய திருவிழாக்கோ போறீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கிற காரணம் என்ன ரீசன்? நம்ம கணவரையோ இல்ல நம்ம வீட்டு ஆண்களை சார்ந்து இருக்கிறனால மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது, நம்ம இங்க ஆக்சிஸ் பிசினஸ்ல உங்கள தூங்க விடாம தட்டி எழுப்பி எப்படியாவது எந்திரிச்சுன்னு சொல்லி உங்க அப்ளைன் என்ன பண்றாங்க? கை குடுத்து தூக்கி விட்டுட்டே இருக்காங்க. அவங்க கைய மட்டும் நான் புடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? அப்ளைன் உங்கள கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளைன் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இதே நீங்க அப்ளைன கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இதுதாங்க ஒரு ஃபார்முலா. இது எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அ அப்ளைன் வந்து நம்மள கூப்பிடுறனால, ஓ! அவங்களுக்கு காசு போகுது. அதுக்காக கூப்பிடுறாங்க அப்படி சொல்லுவாங்க. சோ இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு இப்ப அப்ளைங்கிறவங்க அப்பா, அம்மா ஸ்தானம்னு வச்சுக்கோங்க. இ வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான். அப்பா, அம்மாக்கு வந்து எத்தன குழந்தை வேணாலும் பெத்துக்க முடியும். 10 குழந்தை வேணாலும் அவங்க பெத்துக்குவாங்க. 4 குழந்தை அந்த காலத்துல 2 போயிடுச்சு. 5 இருக்கா வளர்த்துவாங்க. வேணும்னா இன்னும் 4 பெத்துக்குவாங்க. ஆனா, அந்த குழந்தைக்கு அப்பா, அம்மாங்கிறது அவங்க ஒருத்தர் தான். எந்த குழந்தையும் புது அப்பா, அம்மாவால தேடவே முடியாதுங்க இந்த உலகத்துல. அது வந்து தொழிலா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பொறந்தவங்களா இருந்தாலும் சரி. உங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? ஏன் உங்கள வந்து Zoom அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க அப்டின்னா, இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு பத்தாம, இயலாம இருக்குன்னு தான் நீங்க ஒரு விஷயத்த தேடி வந்திருக்கீங்க. ஆக்சஸ்ங்கிறது யாராவது பொழுதுபோக்குக்காக நம்ம எடுத்திருக்கோமா? கிடையாது. ஆக்சஸ் பிசினஸ் நம்ம எதுக்காகலாம் எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணம் நமக்கு வேணும். பணம் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் வேணும். அங்கீகாரம் இருக்கவங்களுக்கு இங்க டூரு அந்த மாரி எல்லாம் போறோம். ஒரு கம்யூனிட்டி நான் இன்னைக்கு சோகமா உட்கார்ந்தா கூட என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க நெனச்சு பாருங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் ஓகே தாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தான். நான் ஒரு தடவைக்கு 4 தடவ என் குடும்ப கஷ்டத்தையோ, இல்ல மெதுவா இன்னைக்கு நான் சம்பாரிக்கல, எனக்கு இன்னைக்கு ஒரு பண கஷ்டம்னா, 10 நாள்ல நீங்க திருப்பி கூப்பிட்டு பாருங்க. அதே ஃப்ரெண்டு இன்னைக்கு எப்படி நீங்க ஐடிக்காக ஒருத்தர் ஃபோன் எடுக்கலையோ, உங்கள் உயிர் தோழரும், தோழியும் ஃபோன பிளாக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆக்சிஸ்ல அப்ளைன்னு ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா? எனக்கு இன்னைக்கு பண கஷ்டம் அப்டின்னா, அச்சச்சோ! அவங்க பணம் குடுத்து உதவ மாட்டாங்க. அதையும் நான் சொல்லிர்றேன். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கிறாங்க. ஆனா, அந்த பணத்த சம்பாரிக்கிறதுக்கு என்னென்ன வழி ஆக்சிஸ்குள்ள இருக்கு? நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் ஃபீல்ட் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணணும்? உன்ன ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன். உன்ன ஜெயிக்க வச்சா நானும் ஜெயிப்பேன். நீயும் ஜெயிப்ப. சொல்லி கடைசி காலம் உங்களுக்கு 80 வயசே ஆகுதுன்னா கூடயுமே, ஆக்சிஸ்ல உங்கள யாருமே கைவிட மாட்டாங்க. உங்க கூடவே இருந்து சம்பாரிக்க வச்சு, நீங்க நான் இங்க சொன்ன சம்பாரிக்க பெண்களுக்கு இருக்கிற செல்ஃப் டிசிப்ளின், எமோஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு, வாழ்க்கைய ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு, உங்களோட கோல்ஸ அடையறதுக்கு அண்ட் உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னைக்கும் குறையாம, இந்த சமுதாயத்துல நீங்களும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு தனி மனித சுதந்திரத்தோட வாழ்றதுக்காக இங்க அப்ளைன் ஆகிய ஆக்சிஸ் பிசினஸ்ல அத்தன பேரு காத்துட்டு இருக்காங்க. ஈவன் உங்க டைரக்ட் அப்ளைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, அதுக்கும் மேல சூப்பர் அப்ளைன், அதுக்கும் மேல வைஸ் பிரசிடென்ட், சிஇடி அத்தன பேரு காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள தயவு செஞ்சு புரிஞ்சுகிட்டு, ஆக்சிஸ் பிசினஸ் வீட்டுக்குள்ள இருந்தே சம்பாதிக்கிற வொர்க்கிங் விமன் அந்த லெவல்ல நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த செஷன வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வாய்ப்பு பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?